மதுக்கடைக்கு எதிரான போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் வலுப்பெற்று வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் கூடலூர் கவுண்டம்பாளையத்தில் இயங்கி வந்த மதுபான கடையை அகற்றக் கோரி அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்கள், சிறுவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் கலந்து கொண்டு மதுவுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். அந்த பகுதியில் மதுபான கடை இருப்பதால் தங்களின் தினசரி வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பங்காம்பாளையம் பகுதி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள மதுக்கடைகளை அகற்றக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட போராட்டம் நடத்தினர். மதுக்கடையை அகற்ற வேண்டுமென்று 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மனு கொடுத்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே இடமேலையூரில் உள்ள டாஸ்மாக் கடை அகற்றக் கோரி பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரத்தநாடு எம்எல்ஏ ராஜமாணிக்கம் தலைமையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக வளாகத்தில் போராட்டம் நடைபெற்றது. இதேபோல் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த கரிசல்பட்டி கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு 200க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது காவல்துறையினருக்கும் பெண்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட போது பெண் மயங்கி விழுந்தார். சேலம் மாவட்டம் சொர்ணபுரி பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை உடனடியாக அகற்றக் கோரி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2 மாதங்களாகவே டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தியதாகவும் மக்கள் தெரிவித்தனர்.